உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கவலையும் சக்கரத்தை போன்று சுழன்று வந்து கொண்டிருக்கக்கூடியதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு வீட்டிலே மனவீடு, ஒரு வீட்டிலே பிறகு, ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைகளை கிடைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இன்னொரு வீட்டிலே ஒருவருக்கு சுகம் இல்லாமல் துக்கத்திலே ஆழ்ந்திருப்பார். சிலர் விமான நிலையத்தை தன்னுடைய உறவினர் வெளிநாட்டிலிருந்து வருவதை வரவேற்பதற்காக வேண்டி மகிழ்ச்சியோடு செல்வார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் வெளிநாட்டில் மரணித்த ஒரு மையத்தை ஏற்றி வருவதற்காகவும் சென்று கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் சக்கரத்தை போன்று சுழன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் நம்பக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். எல்லா விடயங்களுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருவது நிச்சயமாகும். எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் அதிகமாக இந்த உலக விடயங்களிலே மூழ்கி மார்க்கத்தில் இருந்து தூரமாகுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அனைவருடைய வீட்டிலும் வந்து சூழக்கூடிய இந்த துக்ககரமான நாள் அது என்ன என்றால் மௌத் என்று சொல்லக்கூடிய மரணம். இது யாரையும் வைத்து வைக்கிறார்கள். எவ்வளவுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக திருநாள்களை பெருநாள்களை கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஒரு துக்ககரமான ஒரு நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். சென்ற வருடம் எங்களோடு இருந்து தொழுது கொண்டிருந்த எத்தனையோ சகோதரர்கள் எங்களை விட்டு மறைந்துவிட்டார்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த நேரத்தில் இந்த சந்தோஷமான இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பு தோழர்களுக்கும் ஒரு துக்ககரமான ஒரு நாள் ஏற்பட்டது. அந்த நாளை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருடங்கள் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். பிறகு மதீனாவுக்கு சென்று 10 வருடங்கள் இந்த இஸ்லாத்தை இந்த சத்தியத்தை சொன்னார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வஃபாத் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா காட்டினார். ஒவ்வொரு வருடமும் ரமலானில் 10 நாட்கள் தான் அவர்கள் இறைச்சிக்காட்டிருப்பார்கள். ஆனால் ஹிஜ்ரி அந்த 10 அவர்கள் 20 நாட்கள் இறைச்சிக்காட்டினார்கள். அந்த இறைச்சிக்காவுக்கு பிறகு ரமலான் முடிந்து ஹஜ் மாதம் வந்ததும் மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். இது அவர்களுக்கு இறுதி ஹஜ் என்பதை அல்லாஹ் தஆலா அறிவித்தார். எனவே சொன்னார்கள், இன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. இந்த வருடத்திற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேன் என்பது எனக்கு எந்த உறுதியுமே கிடையாது. எனவே பொது அன்னி மனாசிக், இந்த ஹஜ் உம்ராவுடைய வணக்க வழிபாடுகளை என்னிடமிருந்து நீங்கள் சரியாக படித்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்திற்கு பிறகு நிச்சயமாக நான் ஹஜ் செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் ஒரு அடையாளமாகும். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென அந்த உஹுதுக்கு சென்றார்கள். உஹுது போர்க்களம் நடந்த இடம். அங்கு சென்று அங்கு மரணித்த அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகையை இன்னும் ஒரு முறை தொழுவித்தார்கள். தொழுவிட்டு மதீனாவுக்கு வந்து மிம்பரிலே ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், மக்களே, இன்னி பரத்துல் லம்
உங்களுக்கு முன்னால் நான் போய் மறுமை நாளிலே ஹவுதுல் கௌசர் என்ற இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுவேன், இவர்கள் எல்லாம் நான் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்று அதை உண்மைப்படுத்தி அதன்படி இவர்கள் நடந்தார்கள் என்று நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுவேன். இப்போது ஹவுதுல் கௌசர் என்ற ஆற்றை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. அப்படி இந்த மார்க்கத்தை நாம் உங்களுக்கு உறுதியாக தந்திருக்கின்றோம். என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு காலம் திருப்பி வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலக விஷயத்திலே நீங்கள் போட்டு போடுவீர்கள், சண்டை சச்சரவு செய்வீர்கள், இந்த உலகத்தை தேடுவதற்காக வேண்டி நீங்கள் முழு முயற்சி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.